அனைவருக்கும் வணக்கம். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி வி. சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். ஆடி மாதம் 21ஆம் தேதி புதன்கிழமை. இன்று இரவு எந்தெந்த மன்றங்கள் எந்தெந்த உட்போகுதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 2 நாளா பாத்தீங்கன்னா என்னோட மைக் என்ன ரொம்ப சதி பண்ணிடுச்சு. ஒரு நாள் ஃபங்க்ஷன் போனோம்னு அவசரமா வீடியோ எடுத்துட்டு உங்களுக்கு எடிட் பண்ணலான்னு பார்த்தா பாதிக்கு மேல வாய்ஸ் கேட்கல. நான் வர்றதுக்கே 4 மணி ஆகும். நான் அதுக்கப்புறம் எப்படி எடிட் பண்றது, சரி அப்படியே போடுவோம், நம்ம சகோதரர்கள் நம்ம மேல கோச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டேன். நேத்தும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சதி பண்ணிடுச்சு. இன்னைக்குதான் கொஞ்சம் ஒழுங்கா என்னோட மைக் என் சொன்ன பேச்சு கேட்டு ஒழுங்கா இருந்திருக்கு. நான் பேசுறது அழகா உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறது என்னோட மைக் தான். ஆரணி தனுஷ் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த வல்லம், ஆரணி ஸ்ரீ தனம் நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த இல்லீடு, ஆரணி ஸ்ரீ வள்ளி நாடக மன்றம், உத்தரமேரூர் மாமண்டூர் பினாயூர் அடுத்த விச்சூர் தோப்புல நாடகம், ஆரணி ஸ்ரீ லிங்கேஷ் நாடக மன்றம், வேட்டவலம் அடுத்த கோணலூர் மேல் வயலாமூர் குரு நாடக மன்றம், திண்டிவனம் டு மயிலம் அடுத்த தென் குலப்பாக்கம், ஆரணி சக்தி நாடக மன்றம், வேலூர் அடுக்கும்பாறை அடுத்த சிறு கலம்பூர், வடசென்னமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேலருங்குணம். மேலருங்குணத்துல 2 நைட்டு நாடகம் ஆடுறாங்க. 2 நாளுமே மேலருங்குணத்துலதான் நாடகம். ஆரணி அசோக் நாடக மன்றம், மதுராந்தகம் டு கருங்குழி அடுத்த கினார், ஆரணி நந்தினி நாடக மன்றம், சின்ன கொழப்பலூர் அடுத்த கல்யாணபுரம், ஆரணி துளசி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த மசார் சத்யா நகர், ஆரணி ராஜா நாடக மன்றம், போலூர் டு கலசப்பாக்கம் அடுத்த பெரிய காப்பலூர் மேட்டு அம்பேத்கர் நகர், ஆரணி சுமதி நாடக மன்றம், செய்யாறு பாப்பந்தாங்கல் அடுத்த பழவேரி, செய்யாறு ஸ்ரீவாணி நாடக மன்றம், கலசப்பாக்கம் அடுத்த பெரிய காப்பலூர்ல இன்னைக்கு 2 இடத்துல நாடகம் இருக்கு. ஒன்னு மேட்டு அம்பேத்கர் நகர், ஒன்னு பெரிய காப்பலூர். 2 இடத்துலயுமே நாடகம் இருக்கு. நம்ம கம்பெனி தான், அதனால கலை ரசிகர்கள் குழம்ப வேண்டாம். குறும்பூர் ராஜேஸ்வரி நாடக மன்றம், ராணிப்பேட்டை டு முத்துக்கடை அடுத்த வானாப்பாடி, ஆரணி பத்மா நாடக மன்றம், சாலவாக்கம் அடுத்த அண்ணாத்தூர், கோணலம் ஏழுமலை நாடக மன்றம், வெண்பாக்கம் அடுத்த சேலேரி, ஆரணி சுபம் நாடக மன்றம், செஞ்சி அடுத்த மேலச்சேரி, பணப்பாக்கம் ஆர்த்தி நாடக மன்றம், நாயுடுமங்கலம் அடுத்த பொற்குணம், மேலொட்டிவாக்கம் ஜீவா நாடக மன்றம், திண்டிவனம் அடுத்த காரட்டை, பரமேஸ்வரமங்கலம் ஜெயலட்சுமி நாடக மன்றம், திண்டிவனம் டு ஆவணிப்பூர் அடுத்த கீழ் பசார், மகேந்திரவாடி முத்தாலம்மன் நாடக மன்றம், ஆற்காடு அடுத்த வேப்பூர், கலவை கூற்றோடு முத்துமாரியம்மன் நாடக மன்றம், மருவத்தூர் டு சித்தாமூர் அடுத்த வேட்டூர், வடையிலுப்பை பரணி நாடக மன்றம், வலத்தி அடுத்த தாதங்குப்பம், வதியூர் ஸ்ரீ ஜெயம் நாடக மன்றம், வடையிலுப்பை அடுத்த பட்டறை, காஞ்சி அபிராமி நாடக மன்றம், பன்ரொட்டி அடுத்த வல்லப்பாக்கம், ஆரணி சரவணா நாடக மன்றம், அடுக்கும்பாறை அடுத்த துத்திப்பட்டு காமராஜர் நகர், அரக்கோணம் ஆஞ்சநேயர் நாடக மன்றம், ஆரணி அடுத்த இரும்பேடு காமராஜர் நகர், அம்மனேரி கலைவாணி நாடக மன்றம், கலவை அடுத்த அத்தித்தாங்கல், ஆரணி பூவரசன் நாடக மன்றம், மருவத்தூர் சித்தாமூர் அடுத்த அமந்தங்கரணை, காஞ்சி கௌரி நாடக மன்றம், மேல்மருவத்தூர் டு செய்யூர் அடுத்த சித்தாமூர், ஆரணி சிவஸ்ரீ நாடக மன்றம், வல்லம் அடுத்த பொங்கரம்பட்டு, ஆதிகாஞ்சனா நாடக மன்றம், விக்கிரவாண்டி டோல்கேட் அடுத்த துறவி, ஆதிகாஞ்சனா நாடக மன்றம், விக்கிரவாண்டி டோல்கேட் அடுத்த துறவி. நேத்தும் விக்கிரவாண்டி டோல்கேட் தான் நாடகம், இன்னைக்கும் அதே ஊர் தான் நாடகம், ஆதிகாஞ்சனா நாடகம். பெருங்கட்டூர் நவீனா நாடக மன்றம், ஆரணி டு கலம்பூர் அடுத்த மலையாம்பட்டு, ஆரணி சபரி நாடக மன்றம், செஞ்சி அடுத்த பொன்பத்தி, கீழ்நெல்லி சக்தி கணபதி நாடக மன்றம், நெல்வாய் கூற்றோடு அடுத்த நீலமங்கலம், வெம்பாக்கம் அருள்ஜோதி நாடக மன்றம், மதுராந்தகம் அடுத்த கல்பட்டு. இரவு இத்தனை மன்றங்களுக்கு தான் நாடகம். கலை ரசிகர்கள் தொடர்ந்து நாடக கலையை பாருங்க. நாடக கலைக்கு வாய்ப்பும் ஆதரவும் கொடுங்க. தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாளாவே மழையின் காரணமா நிறைய ஊர்கள்ல நாடகம் கொஞ்சம் தடைப்பட்டு நின்னு போச்சு. அப்படி இருந்தாலும் கூட
வரக்கூடிய எங்களுடைய நாடக கலைஞர்களை எந்த விதமான குறையும் இல்லைங்க, நம்ம சகோதரி நம்மளை நம்பி அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வரக்கூடிய நாடக கலைஞர்களுக்கு உணவு உபசரிப்பு கொடுத்து அவங்க மனசு கஷ்டப்படாத வகையில வழி நடத்தி அனுப்பிய எல்லா கிராம மக்களுக்குமே ரொம்ப நன்றி. சில கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா நாடக கலைஞர்களுக்கு உணவு உபசரிப்பும் இருக்காது. உங்களை யார் வர சொன்னது, மழைதான் பெய்தே, நீங்க ஏன் வந்தீங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் கேள்வி வந்துட்டு நாடக கலைஞர்களோட மனசை ரொம்ப புண்படுத்தி அனுப்புற கிராமமும் இருக்கு. நான் நிறைய முறை அதை பத்தி சொல்லிட்டேன். ஆனா அதாவது நம்மளுக்கா மனசு வரணும். இப்ப நம்ம ஆரணி பக்கத்துல கூட பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப தெரிஞ்ச ஊரு, நீங்க போங்க நான் பாப்பா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மறுநாள் கரெக்டா வந்துட்டாங்க அப்பாங்க. வந்துட்டு நாடகம் அன்னைக்கு வந்து போனதுக்கான அவங்களுக்கு செலவுக்கு காசும் கொடுத்துட்டு, நைட் அவங்க சாப்பிட்றதுக்கு அந்த காசும் கொடுத்துட்டு, இன்னொரு தேதி இந்த வாரத்திலேயே அவங்களுக்கு என்னைக்கு கேப் இருக்கோ மாத்தி வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல உள்ளங்கள்லாம் நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தனிநபர் நிகழ்ச்சி கிடையாது. ஒரு ஊர்ல ஒரு திருவிழா நாடகம் அப்படின்றது ஊர்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களையுமே அது குறிக்கும். அதனால நம்ம யார் மனசையும் நம்ம புண்படுத்தக்கூடாது. எங்க மனம் புண்படாத அளவுக்கு எல்லா கிராம மக்களுமே நடந்துக்கிறாங்க. அந்த மாதிரி எப்பவுமே சப்போர்ட்டா இருக்கக்கூடிய கிராம மக்களுக்கு தான் இந்த நேரத்துல நன்றியை தெரிவிச்சுக்கணும். நம்ம சந்தோஷமா சூப்பரா போய் ஒரு ஊர்ல நாடகம் ஆடும் போது மேடையில பணம் வாழ்த்தி கொடுத்து மேற்கொண்டு காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து அனுப்புறாங்க பாத்தீங்களா, அதுல கிடைக்கிற சந்தோஷத்தை விட ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையிலும் கிராமத்துக்கு போயிட்ட நாடக கலைஞர்களை நல்ல முறையில கவனிச்சு அவங்க மனசு போனாத அளவுக்கு அவங்கள நல்ல முறையில வழி நடத்துற அந்ததான் நாங்க ரொம்ப பெருசா நினைப்போம். கஷ்டமான சூழ்நிலையை ஆட்டமே பார்க்காம அவங்களை திருப்தியா கவனிச்சு அனுப்புறதா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய மக்கள் கவனிச்சு அனுப்புறீங்க. 1 2ன்னு அப்படி விரல விட்டு எண்ண முடியாது. அந்த அளவுக்கு அதிகமான கிராம மக்கள் நாடக கலைஞர்கள் மேல ரொம்ப அன்பா இருக்கீங்க. அனுப்பி வைக்கிற எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுத்து நீ அனுப்புமா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற எல்லா சகோதரர்களுக்குமே நன்றி. இதே போல எங்களுடைய நாடக கலைஞர்களுக்கு நீங்க எப்பவுமே சப்போர்ட் பண்ணணும். என்றும் அன்புடன் உங்கள் ஆரணி வி சிவா அம்மு பார்த்திபன் நாடக அமைப்பாளர். வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. நன்றி, வணக்கம்.